ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்தவித கவலையும் படாமல் என்னுடைய மக்களுக்காக நான் இருப்பேன், என்னுடைய மக்களுக்கு சம உரிமை கிடைக்கும் வரை நான் என்னுடைய குரலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மேலே எப்போவுமே நம்பிக்கையாக பல வருடங்கள் ஆனாலும் ஒருத்தரால் இருக்க முடியுமா? அதுவும் கிட்டத்தட்ட 27 வருட சிறை தண்டனையை அனுபவித்ததுக்கு அப்புறமாவும் என்னுடைய மக்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு அதே உறுதியோடு இருக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டே 61 ஆஃப் மை 100 days books exploring and learning challenge. எனக்கு தெரிஞ்சு சம உரிமைக்கான போராட்டம் அப்படின்றது அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி மக்களுக்கு நிறைய உரிமைகள் நிறைய காரணத்தினால மறுக்கப்பட்டுட்டு இருக்கு. இன்னமும் அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த ஒரு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியணும், நம்ம ஃபேராக தெரியணும் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிறத்தின் அடிப்படையிலுமே இன்னுமே ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. இந்த நிறத்தின் அடிப்படையிலையும் சம உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு. அப்படி தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள நிறைய மக்களுடைய சம உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது தான் அதை எதிர்த்து போராட வந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. இந்த போராட்டத்தினால் தான் அவருக்கு 27 வருட சிறை தண்டனை கிடைச்சிது. அது அனுபவிச்சதுக்கு அப்புறமும் என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய மக்களின் சம உரிமைகளுக்காக நான் எப்பொழுதும் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் நெல்சன் மண்டேலா அவர்கள் அவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்படி அவருடைய பல வருடங்கள் போராட்டத்திற்கு அப்புறமா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நெல்சன் மண்டேலா அவர்கள். இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் வரிகள் தான் ஞாபகம் வந்துச்சு. பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினான், வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகிறான். இந்த புத்தகம் படிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும். எவ்வளோ ஒரு காலகட்டத்தில் உரிமைகள் இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்காங்க, அதற்காக ஒருத்தர் போராடி அவர்களின் நாட்டு மக்களுக்காக உரிமையை நிலைநாட்டியிருக்கார் அப்படின்னும் பொழுது உண்மையாகவே இவங்களாம் தான் ரியல் ஹீரோஸ். எனக்கு ஆக்சுவலாக இவரும் பாரதியாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயத்தை தான் சொல்ல வராங்க அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சது. நீங்களும் இதை ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. பாரதியார் பாடல்களில் வெள்ளை நிறத்தொரு பூனை, சாம்பல் நிறத்தொரு பூனை அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும். அதுலேயும் ஒரு குட்டிகள் ஒரு நிறத்தில் இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான், அதில் எந்தவித வேற்றுமையும் கிடையாது அப்படின்றது தான் பாரதியார் அதில் சொல்ல வந்தது. அதே மாதிரி தான் இவர் தன் மக்கள் எப்படி ஒரு நிறத்தின் அடிப்படையில் மறுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய உரிமைகள் அப்படின்றதுக்காக போராடி ஜெயித்தவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவும். நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.